ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். ஏற்கனவே நம்ம யூஜி டைம் டேபிள் வந்துட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சு. பிஜி டைம் டேபிள் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய பிஜி டைம் டேபிள் நவம்பர் 2024 எக்ஸாம் டைம் டேபிளுக்கு உண்டானதை பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு பிஜி வந்துட்டு எம்பிஏ எம்சிஏ வந்து இதில் இருக்காது. ஏன்னா எம்பிஏ வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிறனால அதுக்கு வந்து தனியாக தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு எம்பிஏ எம்சிஏக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 1 by 1 இந்த பொங்கல் லீவுக்குள்ளேயே மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், இன்க்ளூடிங் ஹால் டிக்கெட் முதற்கொண்டு வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷனை ரெகுலராக வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். இதில் பிஜி கோர்ஸான ஆர்ட்ஸு, சயின்ஸு, எம்காம் சம்திங்ஸ், உங்களுக்கு எம்எஸ்சி இந்த மாதிரி குரூப்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். வழக்கம் போல் இதில் இருக்கிறத உங்கள் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கும் பிஜிக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து 31 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் உங்கள் சப்ஜெக்ட் கோடு, டைமிங், மார்னிங்கா ஆஃப்டர்நூனா என்னங்கிறத நீங்கள் தெளிவாக செக் பண்ணி உங்களுடைய டைம் டேபிளை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ் லொக்கேஷன் இனிமேல் தான் வரும். எம்பிஏ எம்சிஏக்கு டைம் டேபிள் இனிமேல் தான் வரும். நான் செமஸ்டருக்கு வந்துட்டு போன டைம் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க யூனிவர்சிட்டி கேம்பஸில். அவங்களுக்கு தனியாக லொக்கேஷன் எங்கேயும் இது பண்ணல. யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே எக்ஸாம்ஸ் லொக்கேஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க டைம் டேபிள் வராதவங்க வெயிட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் 1 by 1 வரும். சரிங்களா? இதில் வந்துட்டு எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டைம் டேபிள் செமஸ்டர் வாரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து செமஸ்டர் பேட்டர்ன் மட்டும் தான், நான் செமஸ்டர் கிடையாது. சரிங்களா? உங்களுடைய டைம் டேபிள், டேட்டு, டைம் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லீவை பிளான் பண்ணிக்கோங்க. பிஃபோர் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய சென்டர் எங்கேன்னு தெரியும். சென்டரோட லொக்கேஷன் எங்கே எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது இனிமேல் தான் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் நமது சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இது எம்காம் ஃபைனான்ஸ் பிஜியில் எல்லாமே இருக்கும். அதான் எம்பிஏ எம்சிஏ தவிர எல்லா கோர்ஸுக்கும் இதில் வந்து இருக்கும். சரிங்களா? பிஜி டிப்ளமோக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும். லைப்ரரி சயின்ஸுக்கு பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸுக்கு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இது நவம்பர் 24 எக்ஸாமினேஷன், எம்எஸ்சி மேக்ஸ். இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த டைம் டேபிளில் வந்துட்டு ப்ராஜெக்ட் வர கோடு வராது உங்களுக்கு. சப்போஸ் ஏதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ப்ராஜெக்டோட கோடு, அதுக்கு டேட் எதுவுமே வராது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத்தனாம் தேதிக்குள்ளே ஜனவரி 31 சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து தனியாக நீங்கள் மென்ஷன் தனியாக தான் சப்மிட் பண்ணணும். அந்த சப்ஜெக்ட் கூட அதுக்கு டைம் வந்துட்டு இதில் வராது. ஓகேங்களா? ஸோ எம்பிஏ எம்சிஏ நான் செமஸ்டர் இவங்களுக்குலாம் பொறுமையாக நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பொங்கல் லீவுக்குள்ளேயே மேக்ஸிமம் ஹால் டிக்கெட் கொண்டு எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெகுலராக வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ யூஜிக்கு வந்துருச்சு, பிஜிக்கு வந்துருச்சு, லைப்ரரி சயின்ஸ் கோர்ஸுக்கு வந்துருச்சு. இனி எம்பிஏ எம்சிஏ, அதுக்கப்புறம் நான் செமஸ்டர், அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமோ கோர்ஸுக்கு 1 by 1 வரும். 1 by 1 வர நம்ம வீடியோ வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் டைம் டேபிளுக்கு பிரகாரம் உங்களுடைய லீவை பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சில பேப்பருக்கு ஒரு பேப்பர் அரிய இருக்கும், சில பேருக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ அந்த டேட்டு தகுந்த மாதிரி உங்களுடைய லீவ் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணி உங்களுடைய எக்ஸாம்ஸை நீங்கள் பெஸ்ட்டாக வந்து நீங்கள் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த டைம் டேபிள் வைஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒவ்வொருத்தர் டைம் டேபிளையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு 31 தான் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது.